Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் Chandra's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது நான் முதல் கத்துக்கிட்ட ஸ்வீட்டை பத்தி தான். இந்த ஸ்வீட் வந்து என்னுடைய பாட்டி நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எனக்கு கத்து கொடுத்தாங்க. இதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரட்டு பால். இந்த திரட்டு பாலுக்கு 2 இன்க்ரீடியண்ட் போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சீக்கிரமாக கெட்டும் போகாது. இதை நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். இந்த திரட்டு பாலுக்கு வந்து நான் 1 லிட்டர் பாலை வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் இதை கலந்து விட்டுடுறேன். நம்ம பாலை வந்து சிம்மில் வச்சு தான் காய்ச்சணும். அதே மாதிரி மரக்கரண்டி வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து கரண்டி சூடாயிடும். அதனால் நீங்கள் மரக்கரண்டி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இது வந்து 1 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு நம்ம காய்ச்சணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பால் வந்து நல்லா சுண்டி இருக்கு. இது வந்து 1/4 லிட்டர் பாலாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட 2வது பொருளை சேர்த்துடலாம். இது வந்து வெல்லம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தூசு மண் இந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து இந்த வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த 1 லிட்டர் பாலுக்குமே பார்த்திங்கன்னா 100 கிராம் வெல்லம் வந்து போதுமானது. இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். வெல்லம் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் வந்து இதை நீங்கள் கலந்து விடுங்க. இந்த திரட்டு பால் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் ஆகும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த வெல்லம் வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. இந்த திரட்டு பாலுடைய ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டே போகாது. இது 1 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வந்து நம்மளுடைய திரட்டு பால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. ஆனால் இன்னமும் இது வந்து நல்லா திக்காகணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டாலும் இது வந்து அடி பிடிச்சிரும். அதனால் இதை நல்லா கலந்து விடுங்க. நம்மளுடைய மரக்கரண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிப்பாகும். அந்த அளவுக்கு இது வந்து நல்லா இறுக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுனதும் நல்லா உதிரியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கு. இப்பயும் நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். இது வந்து ரொம்ப பொறுமை முக்கியம். ஏன்னா வந்து சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்வீட் கிடையாது. கொஞ்சம் நேரம் வந்து இது டைம் எடுத்துக்கும். எந்த அளவுக்கு இது டைம் எடுத்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து இதை கலந்து விட்டாச்சு. இது வந்து சமைக்க தெரியாதவங்க கூட இந்த டிஷ்ஷை வந்து ஈஸியாக செய்யலாம். ஏன்னா வந்து இதுக்கு எந்த ஒரு பதமும் கிடையாது. இது நல்லா சுண்ட வந்து நம்ம கலந்து விட வேண்டியதான். இது வெறுமனே கைவிடாமல் கிளறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய திரட்டு பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சுவையான திரட்டு பாலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.